விசுவாசம் என்கிற தொடர் பயணத்திலே தொடர்ந்து விசுவாசத்திலே முன்னேறி கொண்டே இருப்போமானா நாம் பரிசுத்தவான்களாக்கப்பட்டு கொண்டே இருப்போம். பரிசுத்தவான்கள் தான் தேவனுடைய மக்கள், தேவனுக்கு பிரியமானவர். பிரியமான கர்த்தருடைய உறவுகளே, உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இயேசு உங்களோடு இணைந்து இருப்பாராக. எபேசியர் 1:1 விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு. யாருங்க பரிசுத்தவான் என்றால் விசுவாசிகளா இருக்கிறவர்கள். பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நேற்று விசுவாசியாக இருந்தேன், நேற்று ஆண்டவர் விசுவாசித்தேன், ஆகவே நான் பரிசுத்தவான் என்று இன்றைக்கு சொல்லக்கூடாது. இன்றைக்கு விசுவாசிக்கிற நாம் தான் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். இன்னும் பரிசுத்தவான்கள் ஆக்கப்படவில்லை. சிலர் சொல்றாங்க, நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு விட்டீர்கள். ஆண்டவர் நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்து இட்ஸ் ஓவர், நீ பரிசுத்தம் அடைந்து விட்டா என்று சொன்னால் எடுத்துக்கொண்டிருப்பார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளாக இன்றைக்கு இருக்க வேண்டும், இந்த நொடி இருக்க வேண்டும். ஜீவிய காலம் முழுவதும் விசுவாசத்தில் வளர்ந்து 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 கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம பரிசுத்தவான்களாக மாறிக்கொண்டே இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திலே பரிசுத்த நிலையிலே தொடர்ந்து முன்னேற கர்த்தர் உதவி செய்வார். அதன் மூலம் உண்டாகிற ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார்.